நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது, நீட்டுக்கு விலக்க வேணும்னு கேட்டது திமுக மட்டும்தான். இப்ப எங்கெங்க கேட்டு நிற்கிறாங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா எங்கெங்க இப்ப நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நீட்டு விலக்கு வேணும்னு எங்கெங்கெல்லாம் கேட்டு நிற்கிறாங்க தெரியுமா? இந்தியா முழுக்க கேட்டு நிற்கிறாங்க. இந்த நிலையை வர வச்சதே திமுக தான். நீட்டுக்கு விலக்கு வேணும்னு ஆரம்பிச்சது 2016 இறுதியில திமுக. 2014 நீட்டு எடுத்துட்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி. இந்த நீட்டுக்கு எதிரான பிரச்சாரத்தை எடுத்துட்டு போய் நீட்டு விலக்குக்கு இவ்வளவு நாள் சட்ட போராட்டங்கள், சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிய தீர்மானங்கள், இதன் மூலம் இன்னைக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய விழிப்புணர்வு, இந்தியா முழுக்க நீட்டுக்கு எதிர்ப்பு கிடைச்சது. அது மட்டும் இல்ல, இந்த நீட்ல குழப்பங்கள் இருக்கு, குளறுபடிகள் இருக்கு, முறைகேடுகள் இருக்குங்கிறது இன்னைக்கு வெளிச்சமாயிருச்சு. ஒன்றிய அரசாங்கமே ஒத்துக்கணும், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட டைரக்டரை நீக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்தாங்கல்ல 1569 மார்க், அந்த 1569 பேருக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தவங்களுக்கு ஒரு 2வது எக்ஸாம் வச்சாங்க. அந்த 2வது தேர்வு வச்சதுல இருந்தே ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு என்ன வந்தது, பாதி பேருக்கு மேல 50% மேல எக்ஸாமே எழுத வரல. அவன் 1720க்கு 718, 19 எழுதுற அளவுக்கு பிரைட் ஸ்டூடெண்ட்னா இந்த 2வது எக்ஸாம் வச்சிருந்தப்போ வந்திருக்கணும். 750 பேர் வரல. அதுல இருந்து என்ன தெரியுது, இவங்க மால் பிராக்டிசிங் பண்ணி கிரேஸ் மார்க் வாங்கி தான் இந்த 700க்கு மேல மார்க் எடுத்தாங்க. இதெல்லாம் இவ்வளவு பெரிய ஊழல்கள், முறைகேடுகள் நடந்தது. இன்னைக்கும் கூட பீகார்ல இந்த ஒன்றிய அரசின் இந்த அமைப்புகள் போய் ஒரு 7-8 இடத்துல ரைடு பண்ணிருக்கிறது. சிபிஐ அந்த மாதிரி அமைப்புகள்லாம் ரைடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல இருந்து திமுக இதை விளம்பரப்படுத்தினதாலையும் விமர்சனம் பண்ணதாலையும் இதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினால்தான் தான் இது நடந்தது. எல்லாத்துக்கும் மேல நயினார் நாகேந்திரன் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி நீட்டுக்கு விலக்கு வேணும்னு சொல்லி இதே தர்மேந்திர பிரதான் யாதவ், மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர், டெல்லியில் இருக்காரு. அவர் கையில போய் நானும் அப்ப துறையின் செயலாளராக இருந்த டாக்டர் செந்தில்குமாரும் தான் அவர் கையில போய் பார்த்து சொன்னோம், நீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு விலக்கு வேணும். அப்ப அவரே சொன்னது, தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இருக்கோ அதே அளவுக்கான எதிர்ப்பு எங்க ஒடிசாலையும் இருக்கு, நாங்க இது இன்னும் பண்ண முடியல அப்படின்னு எங்க கையில சொன்னார். இது ஆப் த ரெக்கார்டா சொன்னாரா இல்ல சொல்லிட்டாரு எல்லாரும் மத்தியிலும். ஆனா அவர் தான் இன்னைக்குமே அமைச்சர். அதனால இது இந்தியா முழுக்க இருக்கு. இந்த விலக்கு பெறுவது மட்டும்தான் இந்த ஆட்சியின் இலக்கு. தீர்வு எப்ப கிடைக்கும்? அதுதான் நீதான் நினைக்கணும். அவர் தான் முடிவு பண்ணது.